ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். சிம்ம ராசி 2026 ஏப்ரல் இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஒரு பாப கிரகம் ஒரு அசுபமான ஒரு கிரகம் ஒரு மலஃபிக்லியான ஒரு பிளானட் கேது ராசியில இருக்கிறது யூஸ்வலா 7th ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மேரிட்டல் இஷ்யூஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. மேரிட்டல் டிஸ்கார்டு எப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரலாம், ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்ல இருந்து பிரச்சனைகள் வரலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மொத்தத்துல அவரு செப்பரேஷன் ஆகுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். அது உங்க ஜாதகத்தை, உங்க நட்டல் பர்த் சார்ட்ல கூட அது அந்த மாதிரி நெகட்டிவான யோகங்கள் இருக்கணும். வெறும் நாம ராசி சார்ட் சொல்லக்கூடாது. ஜென்ரலா சொல்லும்போது அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி பிரச்சனைகள் வந்தால் இதுக்குன்னா அதுக்கு செவ்வாய், புதன், ராகு இருக்கிறது கண்டிப்பா மேரிட்டல் இஷ்யூஸ் கொடுக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. கம்யூனிகேஷன், வார்த்தை மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். எகெயின் இது மேரிட்டல் லைஃப், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட நல்ல டைம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ ரொம்ப இஷ்டமான ஒரு ப்ரப்போசல் வரும், ஆனா அது பிடிக்காமலே போயிடலாம். அது வந்தவர் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே இருந்துடலாம். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே சிம்ம ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவா தெரியுது என்னன்னா, கரியர் விஷயத்துல இருக்கிற சான்சஸ். எப்படின்னா, நிறைய பேர் ஒரு புது ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, அந்த ஜாப் எனக்கு பிடிக்கல சார், வேறு ஜாப் கிடைக்குமா, வேறு ஜாபுக்கு போகலாமா, இந்த மாதிரி எல்லாம். இந்த மாதிரி யாராவது மனசுல இருந்த அந்த பாசிபிலிட்டிஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இந்த மாதத்தில் நடக்கும். எப்படின்னா, இன்டர்வியூ நீங்க கொடுப்பீங்க, சக்சஸ் இருக்கு. சில பேர் ஜாப்ல இருந்து பிசினஸ் ஜம்ப் ஆயிடுவாங்க, அங்கே கூட நிறைய சான்சஸ் இருக்கு, சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு சேலரியில் ஹைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே கூட இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. வெளிநாட்டு ஜாப் கூட யோகம் கூட இருக்கு.
வெளிநாட்டை விட்டு வர்றதுக்கு அதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இது கரியர் ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ரொம்ப நல்லாவே இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ், நீங்களே வீடு கட்டுற சான்சஸ், சைட் வாங்குற சான்சஸ், ஏதாவது ஒரு பொருள் நீங்க இருக்கிற அந்த ஏஜ் அந்த சிச்சுவேஷன். இப்ப நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா நான் சொல்ல முடியாது நீங்க வீடு கட்டுவீங்கன்னு. வெறும் உங்க ஏஜ் வச்சுதான் நாம அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். உங்க ஏஜ் மேல, நீங்க இருக்கிற வயசு மேல நீங்க வீடு கட்டுவீங்களா, இல்ல பொருள் வாங்குவீங்களா, இல்ல வெஹிக்கிள் வாங்குவீங்களான்னு நம்ம சொல்லணும். அது மொத்தத்துல ப்ராப்பர்ட்டி யோகம் அதிகமா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறது 100% ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, கவர்மெண்ட் ஜாபுக்காக, வேற ஜாபுக்காக, காம்படேட்டிவ் எக்ஸாம்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ, இல்ல நல்ல ஸ்கோருக்காக, என்ட்ரி எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கீங்களோ, அவர் எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். எப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப நல்ல சக்சஸ் கிடைக்கும் அவருக்கு இந்த மாதத்துல. 11th ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகம் வந்து நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு, ஜாபுக்காக, பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், ட்ரை பண்ணும்போது அதிகமான சக்சஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து பிசினஸ்ல இருப்பாங்க, சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க, ஃபுட் ரிலேட்டட், வெஜிடபிள்ஸ் ரிலேட்டட், ஃப்ரூட்ஸ் ரிலேட்டட், இது எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட்ல நல்ல ஒரு யோகம் இருக்கு. லாபமாகிற சான்சஸ் இருக்கு. அஷ்டம பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். பூர்வீக சொத்து மட்டும் இல்லைங்க, யாருக்கும் பணம் கொடுத்துருப்பீங்க, திரும்பி கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த ராசியில பிறந்தவருக்கு. ஸோ எகெயின் இது வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவருக்கு கூட நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்தம பாவத்துல இருக்கிற கிரகங்களை பார்த்தா நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. அந்த பொசிஷன்ல இருந்து உங்களை தள்ளி விட்டு உங்களை ஃபெயிலியர் ஆகிற மாதிரி பண்றதுக்காக சில பேர் இருப்பாங்க உங்களை சுத்தி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம். ஏமாற்றம் எப்படின்னா உங்களுக்கு அந்த துரோகம் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு சிம்மராசில போறவங்க. அது ஒர்க் ஆயிருக்கலாம், ஜாப் இருக்கலாம், எந்த விதமான ஒரு பொசிஷனா இருக்கலாம். அங்க இருந்து உங்களை தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி கேது இருக்கும்போது ராசியில தலைவலி, ஒரு மாதிரி நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா ஹெடேக் மாதிரி, மைக்ரைன் மாதிரில பிரச்சனைகள் வரும். கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்கள் வரும். சில பேருக்கு கண்ணு நோய் இருக்கும், காட்ட மாட்டாங்க டாக்டருக்கு. அது வந்து பிரச்சனை அதிகமாயிடும். இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா யோகங்கள் இருக்கு. எதுக்குன்னா 2வது பாவத்து மேல வந்து சூரியனோட திருஷ்டி இருக்கிறது வந்து ஃபைனான்சியல் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு இந்த டைம் பீரியட்ல. எப்படின்னா ஒரே நாள் மேஜிக்கலா யாராலையும் அந்த ஃபைனான்சியல் பிரச்சனைல இருந்து நம்மள காப்பாற்ற முடியாது. எதுக்குன்னா ஒரு டிசிப்ளின் வேணும், இதுக்கு ஒரு டைம் வேணும். ஏதோ ஒரு எந்திரமோ ஒரு தாயத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு செய்ய முடியாது. அதுக்கு நீங்களும் கூட டெடிகேட் பண்ணணும். ஆனா ஒரு பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே அஸ்ட்ராலஜில வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அந்த இண்டிகேஷன் தான் ப்ரெடிக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை வெளியே வருவீங்க, தைரியமா இருங்க. ஒருத்தர் வருவாங்க உங்க லைஃப்ல ஹெல்ப் பண்றதுக்கு. ஒருத்தர் வந்து எப்படி சஜஷன் கூட கொடுக்கலாம். ஒரே ஒரு சஜஷன் உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்களை அது கொடுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் வந்து சிம்ம ராசியில பிறந்தவர்கள்.